புதுசாக ரிலீஸ் ஆன சீரிஸுடைய எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். சீரிஸில் எல்லா கேரக்டர்ஸையும் பார்த்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது சூப்பராகவே ஒர்க் ஆகுது. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணி நம்ம 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வீடியோஸை சப்போர்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. நம்புறேன் 8வது எபிசோடு ஓப்பனிங்க பயங்கர ஃபன்னாக கொடுத்துருக்காங்க. இத்தனை நாளாக யார் தாண்டா அந்த ஸ்னேக்கின்னு நம்ம எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஃபைனலி அந்த ஸ்னேக்கி யாருன்னு காமிக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோவை ஒன் சைடாக ஒரு பொண்ணு லவ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்னேக்கி மீமோ பார்த்த உடனே உன்னை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், நீ தானே அந்த பாக்ஸிங்க்கு வந்த பொண்ணு, நீ என்ன அவன் கூட ஸ்லீப் பண்ணியான்னு ஓப்பனாகவே கேட்குறா. யார் நீங்கள் அப்படின்னு மீமு கேட்க, எங்க கெஸ் பண்ணி பார்ப்போன்னு சொல்கிறா. நீங்கள் தான் அந்த ஸ்னேக்கியான்னு கேட்க, ஹேய் நான் ஒன்றும் ஸ்னேக்கெலாம் கிடையாது, அது ஜஸ்ட் என்னோட ட்ராகன் டேட்டூ. நான் இப்போ தான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறேன், நீ பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக ஒரு முயல் குட்டி மாதிரி இருக்க. மீமு பக்கத்தில் போயிட்டு, சரி இப்போ எனக்கு ஒரு பதில் சொல்லு, இந்த பதில் எனக்கு ஹானஸ்ட்டாக சொல்லு, புரியுதா? நீ ஜாவோக்கு என்ன வேணும், அவனுக்கும் உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்க, அவளை எதுக்கு மிரட்டுறேன்னு நம்ம ஜின்னு கேட்குறாரு. ஹே ஜின்னு, நீ எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஒன்றும் அவளை மிரட்டலாம் இல்லை, சும்மா ஜோக்கு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், அவள் சமாளிக்க தான் முயற்சி பண்ணுறான்னு ஓப்பனாகவே தெரியுது. எல்லாமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு சன்லைட் மீமோ ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெக்கவர் ஆயிருக்கா. அதனால் பயங்கரமாக ஸ்டீம் பண்ணி சிக்கன் சூப்புமே கொண்டு வராருங்க. அவரோட இன்னொரு ஃப்ரெண்டு அந்த சிக்கன் சூப்பை எடுக்க போகும்போது, டேய் என்னடா பண்ணுற, நான் மீமுக்காக கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் அதை ஸ்டீம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நீ என்னடா நான் ஃபஸ்ட்டாக சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஓகேடா புரியுதுன்னு சொல்லி ஒரு பவுல் எடுத்து சிக்கன் சூப்பையுமே நம்ம மீமுக்கு சர்வ் பண்ணுறாரு. நம்ம தலைவி ஸ்னேக்கி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சாப்பாடை வாங்கி கொடுக்குறான். எல்லாருமே வாங்கி சாப்பிட்றாங்க. நம்ம ஜாவ் அதை வேணான்னு சொல்கிறாரு. இவங்க 3 பேருக்கும் நடுவில் இருக்க டென்ஷனை உங்களாலே ஃபீல் பண்ண முடியுங்க, அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஸ்னேக்கி ஜின் அப்புறம் மீமுவை ஷார்ப்பாக அப்சர்வ் பண்ணுறா. ஜின்னு அங்கேருந்து நகர்ந்து போக ஸ்னேக்கி மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, இந்த பொண்ணு ஜின்னுக்கு என்ன வேணும் ஒழுங்காக உண்மையை சொல்லிவிடுங்க அப்படின்னு கேட்குறா. இவங்க 2 பேரும் பதில் சொல்ல தடுமாறுறாங்க. மீமு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவள் ஜின்னோட தங்கச்சின்னு சொல்கிறேன், அவள் உண்மையாகவே பிளட் ரிலேட்டட் சிப்ளிங்ஸா? பதிலுக்கு ஆமாம் அவள் உண்மையாகவே சிப்ளிங்ஸ் தான் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே சமாளிக்கிறாங்க. ஜின்னு ஒரு கத்தியை கொண்டு வந்து சாப்பாடை கட் பண்ணி கொடுக்குறாருங்க. நம்மளை கண்டுக்கவே மாட்டான், ஆனால் இவ்வளோ மட்டும் இவ்வளோ கேர் பண்ணுறான் அப்படின்னு நம்ம ஸ்னேக்கியும் கொஞ்சம் ஜெல்லஸாக ஃபீல் பண்ணுறான். சும்மா இல்லாமல் ஸ்னேக்கி ஜின்னு பக்கத்தில் உட்காந்து அவனுடைய காலை உரச ஆரம்பிக்கிறான். இவ பண்ணுற வேலை எல்லாத்தையும் மீமுவும் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கா. கால் எடுத்து ஓரமாக வைக்கிறாரு. மறுபடியும் இவ அப்ரோச் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த கத்தியை பயங்கர ஃபோர்ஸாக டேபிளில் வைக்கிறாரு. எனக்கு ஹோம் ஒர்க் இருக்குது, நான் போகணுன்னு மீமு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஸோ போனதுக்கப்புறம் மீமு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஜெல்லா கிட்ட, யார் இந்த பொண்ணு, இவ தான் ஜின்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு விசாரிக்கிறா. இல்லை இவ ஒன்றும் ஜின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ஜின்னு இதுக்கு முன்னாடி ஒரு கரேஜில் வேலை பார்த்தான்னு சொன்னேன் இல்லையா, அந்த கரேஜுடைய ஓனரோட பொண்ணுன்னு சொல்கிறாரு. சீனை கட் பண்ணால் நம்ம ஜின்னும் அந்த ஸ்னேக்கின்ற வேன்சிங் கேரக்டரும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு மீமு ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜின், நீ ஒரு ஆழமான தண்ணியை நோக்கி போய்கிட்டு இருக்க, நீ பண்ணுறது சுத்தமாக சரியில்லை, அது எவ்வளோ ரிஸ்க்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, இங்கே பாரு என்னோட பிஸ்னஸில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு ஜின்னு, நீ என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, சரி நான் அவாய்ட் பண்ணால் நீ பதிலுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்க, வேணா இப்படி வச்சுக்கலாம், நீ உன்னோட காருக்கு தேடிக்கிட்டு இருக்க பார்ட்ஸை என்னால் ரெடி பண்ண முடியும், ஆனால் நீ இப்படியே அவாய்ட் பண்ணனா என்னோட அப்பா கிட்ட சொல்லி அந்த பார்ட்ஸை கடைசி வரைக்கும் உனக்கு கிடைக்க முடியாத மாதிரி பண்ணிடுவேன்னு சொல்கிறான். மீமு ஒளிஞ்சுன்னு இவங்க பேசுகிறது கேட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வேன்சிங் இங்கேருந்து அமுச்சு விட்டு மீமு கிட்ட போய் பேசுகிறாரு. திடீர்னு சின்ன பார்த்த உடனே அவள் பயந்தே போயிடறான். இங்கே பாரு என்னோட பிஸ்னஸில் நீ அடிக்கடி தலையிடாத, இந்த இடத்துக்கு வருது சரியில்லைன்னு சொல்ல, அப்போது அந்த பொண்ணு மட்டும் வரலாமா அப்படின்னு மீமு கேட்குறான். இப்போது மீமுடைய மனசில் என்ன யோசிக்கிறான்னா, அந்த பொண்ணு ஜின்னோட விஷயங்களில் அதிகமாகவே கேர் பண்ணுறான், ஜின் மேலே அவளுக்கு ஃபீலிங்ஸுமே இருக்குது, ஆனால் ஜின்னுக்கு இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவளை அவாய்ட் பண்ணுறானே இவளே புரிஞ்சுக்கிறான். சரி ஓகே, ஜன்லாம் இன்னைக்கு கேட்டை ஓப்பன் பண்ணி தான் வச்சிருப்பான்னு சொல்ல, அவன் எதுக்கு திறந்து வச்சிருக்கணும்னு இவர் யோசிக்க, மீமு இங்கே தூங்கும்போது இவர் ஜன்லா வீட்டில் தானே தூங்குவார், நான் இங்கே தான் தூங்க போகிறேன்னு இன்டெரக்டாக சொல்கிறாங்க. என் அப்பா வீட்டில் ஏசி கூட இல்லை, அது உடஞ்சி போச்சு, போன முறை தானே சரி பண்ணேன்னு கேட்க, நீ ஃபிக்ஸ் பண்ணது வாட்டர் ஹீட்டரு, ஏசி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சரி நாளைக்கு நான் ஜன்னலாக அமுச்சுட்டு அதை சரி பண்ண சொல்கிறேன். பதிலுக்கு மீமு, நீ எத்தனை வாட்டி சரி பண்ணாலும் சரி ஏதாச்சும் ஒன்று கூடி சீக்கிரம் ஓட தான் செய்யும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கேருந்து நடந்து போகிறான். இந்த பக்கம் பணக்கார லின்னி கேரக்டரு நம்ம ஹீரோடைய கராஜுக்கு வந்து, நீங்கள் வேங்கிள் இன்ஜினை செல் பண்ணுவீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாரு. நீங்கள் தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து கிளம்பி போவார். ஹீரோ ஜின்னு அவர் தங்கி இருந்த வீட்டுக்கு வந்து அந்த யூனிஃபார்மே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் மீமு ஜின்னிக்கிட்ட, நான் ஒவ்வொரு முறை இந்த கராஜுக்கு வரும்போதும் உனக்கு தொல்லை கொடுக்குறேன், பேசாமல் அந்த சாவி எனக்கு கொடுக்கலாமேன்னு ஜின்னை பார்த்து கேட்குறான். இவர் தன்னோட க்ளவுஸை கழட்டும் போது, நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படாதீங்க, உன்னோட பாக்கெட்டில் தானே சாவி இருக்குது, நானே எடுத்துக்கிறேன். அவருடைய பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டு சாவி எடுக்க முயற்சி பண்ணுறான். உள்ள சாவி இருக்க மாதிரி தெரியல, நீ என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, மீமு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸு, இங்கே பாரு மீமு, ஜின்னு அவன் பார்த்து பொக்கிஷமாக வச்சிருந்த யூனிஃபார்ம் அவனுக்கு கொடுத்துருக்கான், இந்த யூனிஃபார்ம் அவன் யாரையுமே தொட விடல, உனக்கு மட்டும் இந்த யூனிஃபார்ம் கொடுத்துருக்கான், சரி பத்திரமா பார்த்துக்க அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நானாக பார்த்திங்கன்னா அந்த யூனிஃபார்மை நோட் பண்ணுறான். அவளுக்கு பயங்கர ஷாக்கு, ஏன்னா மற்ற யூனிஃபார்ம் மாதிரி இல்லாமல் இதில் ஒரு வித்தியாசமான கோல்டன் கலர் பேட்ச்மே இருக்குது. இந்த யூனிஃபார்ம் உனக்கு யார் கொடுத்தது? எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, நம்ம டீச்சர் சொல்லியிருக்காரு, ஒரே ஒரு பையன் பயங்கர அதிகமான கிரேட் எடுத்து ப்ரைஸ் வாங்கினா அதுக்கு அடையாளமாக இந்த யூனிஃபார்மையுமே கொடுத்தாங்க, அப்போது உன்னுடைய அண்ணன் சாமோ தான் அந்த கிஃப்ட்டை வாங்கியிருக்காரு.
ஜின்னு இந்த யூனிஃபார்மை ஒரு பொக்கிஷம் மாதிரி பார்த்துக்கிட்டதுக்கு இதுதான் காரணம்னு இவளுக்கும் புரிய வருது. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் அவருடைய நண்பரான சன்லாயை மீட் பண்ணுறாங்க. நிறையா பெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதில் ஒரு பப்பி குட்டியை காமிச்சு அதுக்கு ஒரு சோகமான கதையுமே சொல்கிறாரு. சின்ன வயசில் நானும் பப்பி குட்டிலாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்னோட அம்மா கடைசி வரை அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு இவருடைய வருத்தத்தை சொல்கிறான். பேசாமல் இந்த பப்பி குட்டியை நீயே வளர்க்கலாமே, அதுக்கு ஒரு வழி இருக்குது, ஜின்னை போயிட்டு அப்ரோச் பண்ணுன்ற மாதிரி சொல்ல மீமு அவர் கூட காரில் ஏறி போகிறாங்க. எடுத்தோடனே அதை பற்றி பேசாமல் அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிக்கிறாங்க. சன்லாய் ஒரு பப்பி குட்டி காமிச்சான், ஆனால் அந்த நாய்க்குட்டி ரொம்பவே பாவம், அதோட சொந்த ஃபேமிலியை அதை கை விட்டுருச்சு. எப்படின்னு அவன் கதையை சொல்ல ஆரம்பிக்கும் போது இங்கே பாரு, அவன் ஏற்கனவே 4 குட்டி வச்சுருந்தான். அதில் அழகாக இருந்த 2 ஏற்கனவே விற்றுட்டான். விற்று போகாத மிச்சம் இருக்க 2 நாய்க்குட்டியை அவனால் மெயின்டைன் பண்ண முடியலன்னு உன் தலையில் கட்ட பார்த்துருக்கான். அப்புறம் நீ இங்கே டெம்பரரியாக தான் இருக்க போகிற, நீ ஊருக்கு போயிட்டா இந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுவேன், அதை அப்படியே கை விட்டுருவியா? டெம்பரரியாக தான் இருக்க போகிறோன்னா அட்டாச் ஆகாமல் இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் நல்லதுன்னு இவர் சொல்ல மீமு கோவப்படுறான். அப்போது இதுதான் காரணமா? எங்க நான் பாதியிலே போயிடுவேன், க்ளோஸாக இருந்தால் நம்ம 2 பேருக்கும் பிரச்சனை வரும் தானே, என் கூட பழக மாட்டீங்க, இதான் உங்கள் மைண்ட் செட்டுன்னு இவளுமே கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஒரு நாய்க்குட்டிக்காக நீ இவ்வளோ கோவப்படுறியான்னு கேட்க, இங்கே பாரு அவனும் ஒரு நாய்க்குட்டியை பற்றி பேசலை, அம்மாவும் அப்பாவும் கைவிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு அவளையே இன்டெரக்டாக சொல்கிறான். அடுத்த நாள் கேரேஜுக்கு வந்து பார்க்கும்போது அந்த நாய்க்குட்டியை இவரே வாங்கி வச்சிருக்காருங்க. சந்தோஷத்தோட அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு போய் ஜின்னுக்கிட்ட சுற்றி காமிக்கிறான். இப்போது நம்ம ஹீரோவுடைய அந்த ஒன் சைடில் ஒரு அந்த இடத்துக்கு வந்து சேர்றான். இங்கே பாரு, நீயும் அந்த நாய்க்குட்டி மாதிரி டெம்பரரி தானே, பாதிலேயே போயிடுவேன்னு கேட்க தனியாக பேசலான்னு ஜின் அந்த ஸ்னேக்கை கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட் எல்லாம் சேர்ந்து ஆப்பிள் சாப்பிடும்போது மீமு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுக்கிட்டே எனக்கும் ஒரு ஆப்பிள் வேணும்னு அதையுமே எடுத்துக்கிறான். அப்போது என்ன யோசிச்சான்னு தெரில, அந்த ஆப்பிள் மேலே அவன் சாப்பிட்ற ஐஸ்கிரீமை தடவுறாங்க. ஜின்னை பார்த்து இந்த ஆப்பிள் ஸ்வீட்டாகவே இல்லை, பேசாமல் நீ சாப்பிட்றியான்னு கேட்க ஜின்னுடைய மொத்த கான்சன்ட்ரேஷனும் நம்ம ஹீரோயினோட கண்களில் தான் இருக்குது. அப்படியே ஐஸ் டு ஐஸ் லாக் ஆகி அந்த ஆப்பிளை கடிக்கிறாருங்க. இந்த பக்கம் வான்சிங்க ஸ்னேக்கிக்கு பயங்கரமான அப்செட், எதுவும் பேச முடியாமல் பயங்கர அப்செட்டோட இங்கே பாரு ஜின்னு நான் கிளம்பி போகிறேன்னு அவளும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். இருந்தாலும் உனக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகம் தான், நீ எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன்ற நம்பிக்கையில் அந்த ஆப்பிள் எனக்கு கொடுத்த பற்றியான்னு மீமோவை பார்த்து கேட்குறாரு. நீ உன்னோட அப்ரோச் பண்ணுற பொண்ணை பார்த்தா பயப்படுவியா அப்படின்னு கேட்க, என்னோட லைஃப்பில் நான் இது வரைக்கும் யாரை பார்த்து பயந்ததில்லை, இவளை பார்த்து எனக்கு சுத்தமாக பயமே இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் பின்னாடியே சுற்றுற வேற ஒரு பொண்ணு மேலே உனக்கு பயம் இல்லையான்னு கேட்க, வேற ஒரு பொண்ணா யாரை அவ சொல்கிறான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸாக ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பணக்கார கேட்டர்லன்னு நம்ம மீமோவை மீட் பண்ணியிருப்பாரு. நீ வாங்கின ஃப்ளேவர் ரொம்ப மோசமாக இருக்கும், நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு அவளுடைய கைகளால் ஒரு ஜூஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. இவளை ட்ராப் பண்ணுறதுக்காக கேட்க இவங்க 2 பேரும் ஒரே எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு தாங்க போகிறாங்க. உங்களுக்கு எப்படி சன்லாய் தெரியும் நம்ம மீமு கேட்க, அவன் என்னுடைய ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, ஆனால் அவனை பற்றி கொஞ்சம் க்யூரியஸாக இருக்கேன்னு சொல்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் தான் அந்த ரேசர்னு வாய் விட்டுருப்பார் இல்லையா, அதுக்காக இப்போது இவங்க 2 பேருக்கு ரேசிங் நடக்க போகுதுங்க. அந்த மவுண்டன் ரோடில் எல்லாருமே கூட்டமாக வெயிட் பண்ணுறாங்க. அப்போது எல்லாரும் டீமையை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா சன்லாய் அந்த மவுண்டன் ரோட்டில் ஏறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவளால் ட்ரைவ் பண்ண முடியல. ஒரு வழியாக மேலே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் ரேஸுமே ஸ்டார்ட் ஆக போகுது. லின்னுக்கு ஏற்கனவே சந்தேகம் வந்திருக்கும். ஸோ இப்போ அந்த சந்தேகம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறிடுது. ரேஸில் பேசாமல் நீ 5 செகண்ட் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிக்கன்னு இவர் கலாய்க்க, அதை கூட புரிஞ்சுக்காம சன்லாய் ஓகே சொல்கிறாருங்க. ஓப்பனிங்லே காரை தப்பான டைரக்ஷனில் ஓட்டுறாரு. வண்டி நிப்பாட்டின உடனே இவருக்கு கன்ஃபார்மே ஆகிடுது இவன் அந்த ரேசர் கிடையாது அப்படின்னு. அவன் வச்சிருந்த அந்த ஒரு தொப்பியை வாங்கிட்டு போகிறாரு. இந்த கேப்போட ஓனர் நீ கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நானே அந்த ஓனர் கிட்ட தொப்பியை ரிட்டர்ன் பண்ணுறேன்னு அவரே வாங்கிக்கிறாரு. சன்லாய் அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாத்துக்கிட்டையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கீங்க, பட் உங்களுடைய ஹேர் ஸ்டைலை சரி பண்ணிங்க, இன்னுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்ம மீமு சொல்கிறான். இவரோட அட்வைஸை கேட்டு அடுத்த நாள் உண்மையாகவே ஹேர் கட்டும் பண்ணிட்டு வராருங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக ஐடோல் மாதிரி இருக்கீங்கன்னு நம்ம மீமு பாராட்டுறதை பார்த்துட்டு ஜின்னு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக பேசுகிறாரு. இங்கே பாரு, நம்ம 2 பேரும் சிப்ளிங்ஸ் கிடையாதுன்னு உனக்கே நல்லா தெரியும். சின்ன வயசில் நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்துட்டோம் ஓகே, ஆனால் இப்போ நீ ரொம்ப பெரிய பொண்ணா மாதிரிட்டா. அடிக்கடி நீயும் நான் தங்கியிருக்க இடத்துக்கு வந்தால் எல்லாரும் என்ன பேசுவாங்க, ஒருவேளை நம்ம 2 பேருக்கும் நடுவில் ஏதாச்சும் நடக்கணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்குறாரு. இவளுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா அவன் திடீர்னு இப்படி கேட்டான். பதில் எதுவும் சொல்ல முடியாமல் அங்கேருந்து குடுன்னு ஓடி போயிடறான். அடுத்த சீனில் நம்ம பணக்கார கேரக்டரு லின்னு பார்த்தீங்கன்னா மீமுடைய ஸ்டெப் மாதிரி ஒரு கடை வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கடைக்கு வந்து சாப்பாடை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாரு. அப்போது நம்ம ஜின்னு இங்கே இருக்கிறதையும் நோட் பண்ணுறாரு. ஜின்னுமே ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காரு. என்னோட சாப்பாடில் உப்பு அதிகமாகிடுச்சு, ஆனால் உன்னோடது மட்டும் பார்க்க டேஸ்ட்டாக இருக்குப்பான்னு சொல்ல புதுசாக ஒரு ஃப்ரைட் ரைஸ்மே செஞ்சு கொடுக்குறாரு. இத்தனை நாளாக நான் தேடிக்கிட்டு இருக்காள், நீ யார் பண்ண எதிர்பார்க்கல. நம்ம ஏற்கனவே பாக்ஸிங்கில் மீட் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல. இப்போ தான் ரிவீல் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வேறு ஒரு சண்டை போட்டதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இவன் கூட நீ சண்டை போட்டேன்னா உனக்கு தேவையான காசை நானே கொடுக்குறேன்னு அந்த ஃபைட்டையே இவர் தாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த சண்டையிலேருந்து நீ பாதிலே போவேன்னு எதிர்பார்க்கல. சரி அதை விடு, அன்றைக்கி நைட்டு கார் ஓட்டினது நீ தானே, இந்தா உன்னுடைய கேப்னு அந்த தொப்பியுமே கொடுக்குறாரு. நம்ம 2 பேரும் மட்டும்தான் ஒரே ஒரு ரேசிங் பண்ணலான்னு கேட்க, வெளியில் டாப் ரேசஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள அப்ரோச் பண்ணலாமேன்னு கேட்க, அந்த பச்சை கலக்கார சொல்கிறியா, அவன் என்னை இது வரைக்கும் ஒரு ரேஸில் கூட தோக்கடிச்சதில்லை, ஆனால் நீ என்னை தோக்கடிச்சிருக்க,
பதிலுக்கு ஹீரோ அந்த ரோடை பற்றி எனக்கு நாலேஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால் லக்கில் தோக்கடிச்சிருப்பேன்னு சமாளிக்கிறாருங்க. ரேசிங்கை பற்றி கேட்டதுக்கு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு கிளம்ப சொல்கிறாரு. வழக்கமாக நம்ம ஜின்னு ரேஸை பற்றி பேசுறதுக்காக ஒருத்தரை பாரில் மீட் பண்ணுவார்ல, அந்த கேரக்டரை சந்திக்க இன்னும் ஒரே ஒரு ரேஸ் தான் இருக்குது. இதில் மட்டும் நீ டாப் 1 வந்துட்டா போதும், அவங்களோட கார்கோ ஆக்டிவிட்டீஸில் நீ இன்வால்வ் ஆக முடியும், நமக்கு தேவையான எவிடன்ஸுமே கிடைச்சிடும்னு சொல்கிறாரு. ஒரு பெரிய ரேசர் ஆகணுன்றது தான் இவருடைய மோட்டிவ் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த இடத்துல நம்ம ஹீரோடைய கோல் தான் என்னதுன்றது நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணுதுங்க. ஒரு டாப்பான ரேசருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், அதை எப்படி அவங்க அச்சீவ் பண்ணுறாங்கன்னு மீமுடைய அப்பா கிட்ட டிப்ஸ் கேட்குறாரு. ஒரு பெஸ்ட்டான ரேசராக இருக்க மைண்ட் எப்போவுமே அமைதியாக வச்சிருக்கணும், முக்கியமாக தைரியமாக இருக்கணும், உன்னுடைய காரை பற்றி தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் மீமோ ஜின்னி கேட்ட அந்த விசித்திரமான கேள்வி நினச்சி பார்க்குறான். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து குளிச்சுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி நினச்சி பார்க்குறான். ஹீரோ முன்னாடி இன்னசென்ட்டாக இருந்துக்கிட்டு எப்படி தான் யோசிக்கிறான்னு பாருங்க. இப்படியே அந்த இடத்துல எபிசோட் 9 முடிக்கிறாங்க. என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.